வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். நுவரெலியாவில் தற்காலிக வீடு தீப்பற்றி எரிந்ததில் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. முன்னாள் பிரதி அமைச்சர் நிருபமா ராஜபக்சவின் கணவரான திருக்குமார் நடேசனிடம் சுமார் 4 மணித்தியாலம் வாக்குமூலம் பதிவு. 13ஆம் திருத்தம் நடைமுறைப்படுத்தும் விவகாரத்தில் அரசாங்கமே இறுதி முடிவை எடுக்கும் என சரத் வீரசேகர தெரிவிப்பு. நாட்டில் மேலும் 528 பேருக்கு கொரோனா தொற்று, 38 கொரோனா மரணங்கள். யாழ்ப்பாணத்தில் இன்று மீனவர்கள் கவனஈர்ப்பு போராட்டம். ஆப்கானிஸ்தானில் மசூதியில் நடாத்தப்பட்ட தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. நுவரெலியாவில் தற்காலிக வீடு தீப்பற்றி எரிந்ததில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் தற்காலிக வீடு தீப்பற்றி எரிந்ததில் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ராகலை இலக்கம் 1 தோட்ட பிரிவில் மண்ணால் அமைக்கப்பட்ட தற்காலிக தனி வீடு நேற்று இரவு 1 மணியளவில் தீப்பிடித்துள்ளது. இந்த சம்பவத்தில் தாய், தந்தை மற்றும் மகளுடைய 1 வயது மற்றும் 12 வயது 2 ஆண் பிள்ளைகள் என 5 பேர் தீயில் எரிந்து சம்பவ வீட்டிலேயே உயிர் இழந்துள்ளனர். தீயை அறிந்து வீட்டுக்கு அருகில் உள்ளவர்கள் விரைந்து வந்து கூச்சலிட்டு தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவர முயற்சித்த போதும் அது பயனளிக்கவில்லை. இதன்போது அயலவர்கள் வீட்டின் சுவர்களை உடைத்து எரிந்த நிலையிலான சடலத்தை அவதானித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 1 வயது சிறுவனான மோகன்தாஸ் ஹெரோஷனுக்கு நேற்றிரவு 1வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்த சம்பவத்தில் 61 வயதுடைய ராமையா தங்கையா, அவரின் மனைவியான 57 வயதுடைய செவனமுத்து லட்சுமி ஆகியோருடன் 34 வயதுடைய மகளான தங்கையா நதியா, இவரின் பிள்ளைகளான 13 வயதுடைய சத்யநாதன் துவாரகன் மற்றும் 1 வயதுடைய மோகன்தாஸ் ஹெரோஷன் ஆகியோரே தீயில் கருகி உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று முற்பகல் 11:46 மணியளவில் சம்பவ இடத்துக்கு சென்ற வலப்பணி நீதிமன்ற நீதிவான் DRS குணதாச மரண விசாரணையை முன்னெடுத்தார். இதன்போது சம்பவத்தில் உயிர் தப்பிய 30 வயதுடைய மகன் தங்கையா ரவீந்திரன் சடலங்களை அடையாளம் காண்பித்தார். அதனை அடுத்து சட்ட வைத்தியரின் விசாரணைக்கு பின்னர் சடலங்களை நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நீதிபதி உத்தரவிட்டார். அதன் பிரகாரம் இன்று பிற்பகல் 1:23 மணியளவில் சட்ட வைத்தியர் பி ராஜகுரு விசாரணையை மேற்கொண்டார். அதன் பின்னர் இன்று பிற்பகல் 2:05 மணியளவில் சடலங்கள் லொரியொன்றின் மூலம் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவத்தில் உயிர் தப்பிய தங்கையா ரவீந்திரன் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். எனினும் இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரையும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் ராகலை போலீசார் நுவரெலியா போலீஸ் கைரேகை அடையாள பிரிவுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். நேற்று இரவு நாங்கள் சாப்பிட தூங்க வேண்டிய இருக்கிற டைமில் இப்படி ஒரு வீடு எரிக்கு சொல்லி கேள்விப்பட்டோம். ஓடி வந்து பார்க்கும்போது வீடு நல்லா தீப்பிடி வச்சுக்கிடுச்சு. முடிஞ்சளவு இங்கே உள்ள குடியங்கள் இதெல்லாம் சேர்த்து எல்லாம் அன்றைக்கி தான் முயற்சி பண்ணோம். முடிஞ்ச அளவு இப்போ ட்ரை பண்ணி நாங்கள் பார்த்தோம். அது பிறகு தெரியும் உள்ளுக்கு இறந்த நிலையில் தான் எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் லேட்டாக தெரியும் ஒரு 5 சடல் உள்ளுக்கு இருந்துச்சுன்னு. ரொம்ப கவலையாக இருக்குது. யாராக இருந்த வீட்டுக்கு நம்ம தம்பி 2 பேர் தமிழ்லேருந்து வரக்குள்ளே சத்தம் கேட்டு வெளியே வந்து ஒரே டைம் ஃபுல்லாக வீடு எரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கேட்டு விசாரித்தா நம்ம கரண்ட் மூலியமாக தான் எனக்கு சந்தேகம் வந்துருக்கு. வயர் மீட்டர் போர்டு அப்படி ஏரியா ட்ரிப்புள் உண்மை கரண்ட் ஷார்ட்டாக இருந்தால் வீட்டுக்கு பேக்கர்லாம் போட்டிருக்க ஒரு வேறு தான் பேக்கர் போட்டு எல்லாம் செஞ்சுருக்கு. அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. முன்னாள் பிரதியமைச்சர் நிருபமா ராஜபக்சவின் கணவரான திருக்குமார் நடேசனிடம் சுமார் 4 மணித்தியாலம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்ற முன்னாள் பிரதி அமைச்சர் நிருபமா ராஜபக்சவின் கணவரான திருக்குமார் நடேசன் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளார். உலகளாவிய ரீதியிலுள்ள பிரபலங்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் மறைமுக சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை வெளியிட்ட
பண்டோரா ஆவணத்தில் திருக்குமார் நடேசனின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தமை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளது. இன்று காலை 9 மணியளவில் ஆணைக்குழுவுக்கு சென்ற நடேசன் சுமார் 4 மணித்தியாலம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். உலகளாவிய ரீதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பண்டோரா ஆவணத்தில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டார். அதற்கமைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரில் இன்று முன்னிலையாகிய நடேசன் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். பண்டோரா ஆவணத்தில் முன்னாள் பிரதி அமைச்சர் நிருபமா ராஜபக்ஷ மற்றும் அவரது கணவர் நடேசன் ஆகியோருக்கு வெளிநாட்டில் மறைமுக சொத்துக்கள் இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பதினெட்டு மற்றும் 19 வயது மாணவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் திட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. 18 தொடக்கம் 19 வயது கிடைப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் தத்தமது பாடசாலைகளிலேயே ஃபைசர் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අද පැවැති කොයිත්කාරය සාධක බලකාර ඇස්වීමේදී අතිකරු ජනාධිපතිතුමා විසින් இன்று இடம்பெற்ற கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான ஜனாதிபதி செயலணியில் ஜனாதிபதியினால் பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் செயற்திட்டம் தொடர்பில் ஆலோசனை வழங்கப்பட்டது. அதற்கமைய அக்டோபர் மாதம் 21ஆம் திகதி முதல் 18 தொடக்கம் 19 வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கு தத்தமது பாடசாலைகளிலேயே தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மாணவர்கள் தாம் படிக்கும் பாடசாலைகளிலேயே பைசர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். பாடசாலைக்கு செல்லாத 18 தொடக்கம் 19 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் தாம் வசிக்கும் பகுதியில் உள்ள பிரதேச வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் பைசர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். ඔවුන්ට අදාළ MOH කාර්යාලය තුළදී දැනුම් දෙන ආකාරයට එන්නත් කිරීමටත් ඒ රෝහල්වල හෝ ලබා දීමට උපදෙස් ලබා දීලා තියෙනවා. 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தும் விவகாரத்தில் அரசாங்கமே இறுதி முடிவை எடுக்கும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும்படி இந்தியா வலியுறுத்தியிருந்தாலும் அதற்கு எதிரான தனது நிலைப்பாட்டில் சிறிதளவேனும் மாற்றமில்லை என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவார செயலாளர் ஜனாதிபதியை சந்தித்த போது 13வது திருத்தத்தை முழுமையான நடைமுறைப்படுத்தும்படி கூறியிருந்தார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தும் விவகாரத்தில் அரசாங்கம் இறுதி முடிவை எடுக்கும். அதற்கு முன்னதாக புதிய அரசியல் அமைப்பு கொண்டுவரப்பட உள்ளது. உண்மையில் எனது தனிப்பட்ட கருத்தினை நான் எப்போதும் தெரிவித்து வந்துள்ளேன். அதன்படி நான் மாகாண சபை முறைமைக்கு எதிர்ப்பானவன். இருப்பினும் அரசாங்கம் எடுக்கின்ற தீர்மானத்திற்கு நாம் உடன்பட வேண்டும். 13வது திருத்தம் மற்றும் மாகாண சபைகளுக்கு உரிய அதிகாரங்கள் பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். அதேபோல விரைவில் மாகாண சபைகளுக்கான தேர்தலும் வருகின்றது. அதனிடையே அரசியலமைப்பு மாற்றமும் வரும். எதிர்வரும் காலத்தில் இந்த விடயங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை நாம் அவதானிக்கலாம். பால்மாவுக்கான விற்பனை விலையை அதிகரிக்க இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் பொருட்களின் விலை அதிகரித்து வரும் நிலையில் பால்மாவிற்கான விற்பனை விலையை அதிகரிக்க இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1 கிலோ பால்மாவுக்கு 1300 ரூபாயை விற்பனை விலையாக கோரும் இறக்குமதியாளர்கள் 400 கிராம் பால்மாவின் உச்சபட்ச விலையை 520 ரூபாவாகவும் விற்பனை விலைகளாக நிர்ணயித்து முன்மொழிவு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கமைய பால்மாக்களின் உச்சபட்ச விலைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் முன்வைக்க பால்மா இறக்குமதியாளர்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 38 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் மேலும் 528 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 38 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்த மரணங்கள் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இன்று இரவு உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த அனைவரும் கொரோனா தொற்று காரணமாக நேற்றைய தினம் உயிரிழந்தவர்கள் ஆவர். அதனால் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 13,267 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் 528 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,24,078 அதிகரித்துள்ளது.
கொரோனா தொற்றில் இருந்து இன்று மேலும் 421 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,79,182 அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 31,629 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கல்முனை பிரதேசங்களில் சுகாதார விதிமுறைகளை மீறியவர்களுக்கு எழுமாறாக ஆன்டிஜன் மற்றும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சுமார் 65 பேருக்கு மேற்பட்டோருக்கு கல்முனை தெற்கு பொது சுகார வைத்தியர் AHM அஸ்மி தலைமையிலான சுகாதார குழுவினர் ஆன்டிஜன் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இதேவேளை கல்முனை பிராந்திய சுகாதார பணிப்பாளர் ஜி சுகுணன் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றாளர்கள் 7 பேர் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது அமலில் உள்ள மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகளை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு கோவிட் ஒழிப்புக்கான விசேட சேரணி தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விதிக்கப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சுகாதார வழிகாட்டலின் கீழ் கடந்த 1ஆம் தேதியுடன் தளர்த்தப்பட்டிருந்தது. எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாட்டை நீக்காதிருக்க கோவிட் ஒழிப்புக்கான விசேட சேரணி தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவில் பாடசாலைகளின் அனைத்து தரங்களுக்குமான கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கல்வி மறுசீரமைப்பு ராஜ்யாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இதற்கமைய 4 கட்டங்களின் கீழ் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜ்யாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் மாணவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்கான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பாடசாலைகள் திறக்கப்பட்டிருந்த காலப்பகுதிகளில் எந்தளவுக்கு பாடத்திட்டங்கள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து கண்டறிவது தொடர்பில் தற்போது மதிப்பீடு ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக ராஜ்யாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் பணிமனையில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் மொத்தமாக 10 கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள். இவர்களில் 5 பேர் மடு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும், 4 பேர் நானாட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும், ஒருவர் மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்களோடு சேர்த்து இந்த மாதம் மொத்தமாக 52 கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை கடந்த மாதம் ஒரு நாளைக்கு 9 தொடக்கம் 15 பேர் வரை அடையாளம் காணப்பட்ட நிலையில் தற்போது இது 7ஆக குறைவடைந்திருக்கின்றது. அதேவேளை 100 PCR மற்றும் ஆன்டிஜன் பரிசோதனைகள் தற்போது மேற்கொள்ளப்படுகின்ற போது 5 வரையான நோயாளர்களே தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரையில் மொத்தமாக 23 கோவிட் மரணங்கள் மன்னாரில் சம்பவித்திருக்கின்றது. இதில் ஆகக்கூடிய மரணங்கள் ஆகஸ்ட் மாதம் பதிவு செய்யப்பட்டது. 10 நோயாளர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் மரணமடைந்தார்கள். இதேவேளை செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பின்னர் எந்த மரணமும் இதுவரை மன்னார் மாவட்டத்தில் பதிவு செய்யப்படவில்லை. இதேவேளை கோவிட் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளின் இறுதி கட்டத்தை தற்போது எட்டியிருக்கின்றோம். 20 வயதுக்கு மேற்பட்டவர்களில் மொத்தமாக 85,369 பேர் தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். இது முதலாவது தடுப்பூசியாகும். இரண்டாவது தடுப்பூசியை 63,222 பேர் பெற்றிருக்கின்றார்கள். இது மொத்த தடுப்பூசி வழங்கலின் முதலாவது தடுப்பூசி 81.3%, இரண்டாவது தடுப்பூசி 60.2% காணப்படுகிறது. இதேவேளை 19 வயதுடைய பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலையை விட்டு இடை விலகியவர்களுக்கான தனி ஒரு ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் எதிர்வரும் வாரம் ஆரம்பமாகிறது. இதற்கு அடுத்தபடியாக 18, 17, 16, 15 என்ற வயது ஒழுங்கின் அடிப்படையில் இந்த தடுப்பூசி வழங்கப்படும். இவ்வாறானவர்களுக்கு ஒரு ஃபைசர் தடுப்பூசியே வழங்கப்பட இருக்கின்றது. எதிர்வரும் வாரம் 19 வயது உடையவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்துக்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மீண்டும் கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலுக்கு அமைய பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான கொரோனா தடுப்பூசி ஏற்றல் தேசிய செயற்திட்டத்தின் கீழ் தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரின் அறிவுறுத்தலுக்கு அமைய வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளரின் நெறிப்படுத்தலில் நல்லூர் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தினமும் முற்பகல் 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பல்கலைக்கழக சுகநல நிலையத்தில் தடுப்பூசிகள் ஏற்றப்பட உள்ளன.
எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் பதிவு செய்யப்பட்ட மாணவர்களும் பணிபுரிவோரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவும், தடுப்பூசி ஏற்ற வரும் போது தேசிய அடையாள அட்டை, பல்கலைக்கழக அடையாள அட்டை ஆகியவற்றை கொண்டு வருமாறும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சுகார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மண்முனை வடக்கு பொது சுகார பிரிவுகளில் 20 வயதுக்கு மேற்பட்டோர்களுக்கான சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் மீளவும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதேச சுகார வைத்திய அதிகாரி கே. கிரிசுதன் தெரிவித்துள்ளார். தடுப்பூசிகளின் முன்னுரிமைக்கு அமைய 20 வயதுக்கு மேற்பட்டோர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையின் கீழ் இதுவரை தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கான மேலும் ஒரு சந்தர்ப்பமாக 11, 12, 13 ஆகிய 3 தினங்களில் 9 பொது சுகார பிரிவுகளில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். 11ஆம் தேதி நாவர்குடா தர்மரட்னம் வித்தியாலயம், ஊரணி சரஸ்வதி வித்தியாலயம், திறந்த பல்கலைக்கழகத்திலும், 12ஆம் தேதி இருதயபுரம் மாநகர சபை பாலர் பாடசாலை, புன்னச்சோலை கலாசார மண்டபம், கல்லடி விபுலானந்தா வித்தியாலயம், 13ஆம் தேதி மாமாங்கம் சகாயமாதா ஆலயம், வீச்சு கல்முனை அன்னம்மாள் வித்தியாலயம், கல்லடி விநாயகர் வித்தியாலயத்திலும் தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளது. 9 பொது சுகார பிரிவுகளில் காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதேச சுகார வைத்திய அதிகாரி கே. கிரிசுதன் தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு பிராந்திய சுகார பணிமனையினால் 12, 13 வயதுடைய மாணவர்களுக்கு கருப்பை கழுத்து புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. கல்முனை வடக்கு பிராந்திய சுகார பணிமனைக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களில் தரம் 6 மற்றும் தரம் 7 கல்வி கற்கும் மாணவிகளுக்கு பாடசாலைக்கு சென்று குறித்த நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க தடுப்பூசிகள் சுகார பிரிவினரால் வழங்கப்பட்டு வருவது வழக்கம் என்ற போதிலும் தற்போது பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதால் மாணவர்களை பிராந்திய சுகார பணிமனைக்கு வரவழைத்து தடுப்பூசி ஏற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கல்முனை வடக்கு பிராந்திய சுகார பணிப்பாளர் டாக்டர் ஆர். கணேஸ்வரனின் வழிகாட்டலில் பிரதேச பொது சுகார பிரசோர்கள் மற்றும் குடும்பநல உத்தியோகஸ்தர்கள் அடங்கிய குழுவினர் இத்தடுப்பூசியை ஏற்றும் பணிகளில் ஈடுபட்டனர். 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தொற்று நோய் தடுப்பூசியான ஃபைசரை பூஸ்டர் டோஸாக வழங்குவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக பிரதி சுகார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவ நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்று அவர் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார். பூஸ்டர் டோஸ் தொடர்பில் சுகார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் எழுத்து மூலமான வழிகாட்டல்கள் சுற்றுருவமாக வெளியிடப்பட்ட பின்னரே இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். 2 சினோஃபார்ம் தடுப்பூசிகளையும் பெற்றவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டம் அடுத்த வருடம் ஆரம்பமாகும். முதலில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் வழங்கப்படும். அதன் பின்னரே 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படும். தொற்றாளர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு அளிக்காத வகையில் செயல்பட்டால் தற்போதுள்ள தொற்று நிலைமையை மேலும் கட்டுப்படுத்த முடியும் என ஹேமந்த ஹேரத் குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு இராணுவத்தினரால் ஆக்சிஜன் செறிவூட்டி இயந்திரம் கையளிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு இராணுவ தலைமை கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் பிலப்பிரிலைய தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வைத்தியசாலை பணிப்பாளர் சுகந்தன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இதன்போது ஆக்சிஜன் செறிவூட்டி இயந்திரம் வைத்தியசாலை அதிகாரிகளிடம் இராணுவத்தினரால் கையளிக்கப்பட்டது. நன்கொடைக்கு நன்றி தெரிவித்த கிளிநொச்சி வைத்தியசாலை பணிப்பாளர் சுகந்தன் தற்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தில் கொரோனா அபாய நிலைமை தணிந்துள்ளதாகவும் இருப்பினும் இவ்வாறான உதவிகள் இன்றியமையாதாக காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார். வைத்தியசாலைக்கான ஆக்சிஜன் சிலிண்டர்கள் 150 வரை தேவைப்படுகின்ற நிலையில் தற்பொழுது 105 சிலிண்டர்களே காணப்படுவதாகவும் மேலதிக தேவையை பூர்த்தி செய்ய உதவியை வேண்டி நிற்பதாகவும் கிளிநொச்சி வைத்தியசாலை பணிப்பாளர் சுகந்தன் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்பள்ளிகள் மற்றும் பாடசாலைகளை ஆரம்பித்தல் தொடர்பான ஆரம்ப கலந்துரையாடலானது முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன் தலைமையில் பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது சுகார நடைமுறைகளை பேணியவாறு பாடசாலை கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார். இக்கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன், மாவட்ட பிராந்திய சுகார சேவைகள் பணிப்பாளர், மாவட்ட தொற்றுநோய் தடுப்பு வைத்திய அதிகாரி, பிரதேச வைத்திய அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், உதவி மாவட்ட செயலாளர், முல்லைத்தீவு வலய கல்வி பணிப்பாளர், துணுக்காய் வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுகாதார பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்ட புதிய சுகாதார வழிகாட்டிக்கு அமைய அக்டோபர் 1ஆம் தேதி தொடக்கம் மாத இறுதி வரை சுகாதார நடைமுறைகள் தொடர்ந்து இருக்கும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் இந்த நடைமுறை பாகுபாடின்றி அமலில் இருக்கும். எனவே பொதுமக்கள் உரிய வகையில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை கடைபிடித்து தங்களின் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதேவேளை மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும். அனுமதி பெற்ற அவசர சேவை பணியாளர்களுக்கு மாத்திரமே மாகாண எல்லையை கடக்க முடியும். இதனிடையே நாடளாவிய ரீதியாக பயணத்தடை மற்றும் தனிமைப்படுத்தல் நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் பல வீதி விபத்துக்கள் இடம்பெற்றமை தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன.
இதன் அடிப்படையில் பொது முடக்கம் நீக்கப்படுவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னதாக 34 வீதி விபத்துகள் இடம்பெற்றிருந்த நிலையில் அவற்றில் 35 பேர் உயிரிழந்தனர். அதேவேளை கடந்த ஒரு வார காலத்தில் இடம்பெற்ற 29 வீதி விபத்துகளில் 29 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று நிலைமையால் நாட்டை முடக்கி பொதுமக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கான நடைமுறைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ஒரு சிலரின் கவனீனம் காரணமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றமை மிகவும் பாரதூரமான விடயமாகும். எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் தொடருந்து சேவைகளை மீள ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக தொடருந்து பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். தற்போது கோவிட் பரவல் காரணமாக தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எனவே சுகாதார வழிகாட்டல்கள் வெளியிடப்படும் பட்சத்தில் மீண்டும் தொடருந்து சேவைகளை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அக்டோபர் 1ஆம் தேதி 108 தொடருந்துகளுடன் சேவைகள் ஆரம்பிக்கப்பட இருந்த போதும் சுகாதார பிரிவின் ஆலோசனை காரணமாக அந்த திட்டம் பிற்போடப்பட்டதாக தொடருந்து முகாமையாளர் தெரிவித்துள்ளார். நுவரெலியா டயகம சிறுமியின் மரணம் போல் இனி வேறெந்த மரணமும் பதிவாகக்கூடாது என ராஜாங்க அமைச்சர் பேல் நிஷாந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். வடக்கு தெற்கு என்ற வேறுபாடில்லாமல் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி, முன்பள்ளி மற்றும் ஆரம்ப கல்வி, அறநெறி பாடசாலைகள், கல்வி சேவைகள் மற்றும் பாடசாலைகள் உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் பேல் நிஷாந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சி மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் மாவட்ட சேலத்தில் இடம்பெற்ற அனைத்திற்கும் முன் பிள்ளைகள் என்னும் துணைப்பொருளிலான சர்வதேச சிறுவர் தின நிகழ்வில் பல்வேறு உதவி திட்டங்களை வழங்கி வைத்த வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். நான் தமிழ் மொழியில் பேச முடியாத நிலையில் உள்ளேன். எதிர்காலத்திலாவது எமது பிள்ளைகள் மொழி ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காது வாழ பழகுவார்கள் என நம்புகின்றேன். நத்தார் தினத்திற்காக இனிப்பு பண்டங்களுடன் வந்து அவற்றை கொடுத்து மகிழ்ந்துவிட்டு மீண்டும் அடுத்த நத்தாருக்கு வருவது போல் அல்லாமல் இங்கு நேரடியாக வந்து அனைவரோடும் இணைந்து வேலை செய்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். கடந்த காலங்களிலே சிறுவர் மகளிர் விவகாரங்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வடக்கில் உள்ள குழந்தைகளையும் தெற்கில் உள்ள குழந்தைகள் போல் பார்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைவாக நாங்கள் அடிமட்டம் வரை வந்து சிறுவர்களுக்காக வேலை செய்கின்றோம். குறிப்பிட்ட அமைச்சர் ஒருவரின் வீட்டில் வேலை செய்த பெண் நுவரெலியா மாவட்டத்திலே இறந்துள்ளார். அப்படியான சம்பவங்கள் இனி எங்கும் இடம்பெறக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். வடக்கு மாகாணத்தில் வித்யாவுக்கு இடம்பெற்ற கொடுமையை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். தமிழ், முஸ்லிம், சிங்கள, மலேகம் என்ற எந்த பேதமும் இன்றி குழந்தைகள் என்னும் பொழுது எல்லோரும் எமது குழந்தைகள் என்று எங்கள் கடமைகளை செய்வோம். ஒரு மாவட்டத்தை விட்டு வெளியே செல்லும் பெண்கள் அல்லது சிறுவர் தொழிலாளர்கள் தொடர்பில் பிரதேச செயலாளர்கள் கண்காணிக்க வேண்டும். அவர்கள் தொடர்பான விவரங்களை திரட்டி அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதேச செயலாளர்கள் செயற்பட வேண்டும். போலீசார், சிறுவர் பெண்கள் பிரிவு, மகளிர் பிரிவுகள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், கிராம மட்ட அதிகாரிகள் இணைந்து செயற்படும் ஒரு வேலை திட்டமாக இந்த சிறுவர் பெண்களுக்கான வேலை திட்டம் அமைந்துள்ளது. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இடம்பெறுகின்ற பொழுது பெண்கள் சிறுவர் விடயங்கள் தொடர்பில் பெரிதளவில் பேசப்படுவதில்லை. எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான விடயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்களின் பாதுகாப்பு மற்றும் தேவைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட வேண்டும். பெண்கள் அல்லது சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதனை பாதுகாப்பது தனிப்பட்ட ஒருவருக்கோ அல்லது நிறுவனத்திற்கோ வழங்கப்பட்டதாக அல்லாமல் அனைவருக்கும் வழங்கப்பட்டதாக கருதி செயற்பட வேண்டும். கொரோனா அச்சுறுத்தல் காலத்தில் இச்செயற்திட்டத்தை பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் சிறுவர்களின் எதிர்காலம் கருதி முன்னெடுத்து வருகின்றோம் என்பதனை எல்லோரும் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2015ஆம் ஆண்டில் 179 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். 81 பேர் வீட்டு வேலைக்காக சென்றுள்ளனர். 2016ஆம் ஆண்டு 362 பேர் சென்றுள்ளதுடன் அவர்களில் 64 பேர் வீட்டு வேலைக்காக சென்றுள்ளனர். 2017ஆம் ஆண்டில் 232 பேர் சென்றுள்ளதுடன் அவர்களில் 41 பேர் வீட்டு வேலைக்காக சென்றுள்ளனர். 2018ஆம் ஆண்டில் 216 பெண்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் 71 பேர் வீட்டு வேலைகளுக்காக சென்றுள்ளனர். சிறுவர்கள் மதுபாவனைக்கு அடிமையாக்கப்படுகின்றனர். இந்த விடயங்கள் தொடர்பில் போலீசார் கூடிய கவனம் எடுக்க வேண்டும். தற்பொழுது பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகளவில் இடம்பெறுகின்றன. பாதிக்கப்படுகின்ற பெண்கள் சிறுவர்களை அவர்களது வீடுகளில் வைத்து பராமரிக்க முடியாத சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவர்களை பாதுகாக்கின்ற வகையில் 9 மாகாணங்களிலும் காப்பகங்களை அமைக்கும் வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ ආදරණීය දමිළ දැරියකට තමයි සිද්ධ වෙන්නේ. එක්තරා අමාත්‍යවරයෙකුගේ නිවසේ ඒ දැරිය පිලිස්සී මිය යනවා. ඒ පිලිස්සී මිය යාමත් එක්ක ඒ දරුවගෙන් පස්සේ නැවත ආය තවත් දරුවෙකුට එවැනි තත්ත්වයක් ඇති නොවීමට பண்டோரா ஆவணம் தொடர்பில் எவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது என அமைச்சர் சி.பி. ரட்நாயக்க தெரிவித்துள்ளார்.
பண்டோரா ஆவணம் தொடர்பில் எவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது எனவும் இந்த விவகாரம் தொடர்பில் உரிய விசாரணை நடாத்தப்படும் எனவும் வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று கொத்மலை இறம்படை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் பண்டாரோ ஆவணம் தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். பண்டோரா ஆவணத்தில் பெயரிடப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் விசாரணை நடாத்துவதற்காக ஜனாதிபதி குழு ஒன்றை அமைத்துள்ளார். அந்த குழுவின் அறிக்கை வெளிவந்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும். எவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசாங்கத்தே கிடையாது. பண்டோராவின் நோக்கம் டயஸ்போராவின் நோக்கம் எனில் அதனையும் நாட்டுக்கு வெளிப்படுத்துவோம். பண்டோரா என்ற பெயரை நானும் இன்றுதான் கேள்விப்படுகின்றேன். எனது கையில் வேண்டுமானால் $100 இருக்கலாம். அதேவேளை உலகளவில் ரசாயன உர பயன்பாடு தவிர்க்கப்பட்டு வருகின்றது. நாமும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் சந்தேக நபரை விடுவித்தமை தொடர்பில் சுன்னாகம் போலீசாரிடம் மனிதுரிமை ஆணைக்குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது. யாழ் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏழாலையில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவ சந்தேக நபரை விடுவித்த குற்றச்சாட்டு தொடர்பில் சுன்னாகம் போலீசாரிடம் மனிதுரிமை ஆணைக்குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது. சுன்னாகத்தில் இரவு வேளையில் வீட்டில் இருந்த முதியவர்களை தாக்கியவர்களை பிடித்து அப்போது மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்த போதிலும் அச்சந்தேக நபர்களை போலீசார் விடுவித்தமை தொடர்பிலேயே இவ்விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் மனிதுரிமை ஆணைக்குழுவில் முறையிட்டதன் அடிப்படையில் இன்றைய தினம் மனிதுரிமை ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலைய உத்தியோகஸ்தரிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று இப்போ சொன்ன பொழுது எனக்கு பாதுகாப்பு தாரதாக சொல்லியிருக்கணும். எங்களோட சித்தின மகனுக்கு கமரா காட்டினதுக்கு அடித்ததுக்காக சொல்ல பொழுது அதுக்கும் பாதுகாப்பு தாராண்டு இப்போ 3 நாள் இது கேட்டிருக்கணும் பிடிச்சி தாராண்டு எங்களுக்கு எதுவான பாதுகாப்பும் இல்லை. சரியான தீர்வு ஒன்று கிடைக்கணுமென்று கேட்ட பொழுது 3 நாளை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். சுண்ணா ஓசி மற்ற அவரோட அன்றைக்கு எங்களுக்கு நான் பிடிச்சி கொடுத்த பொழுது விட்டார். அந்த அதிகாரியும் வந்தவர் அவர் வந்த இடத்தான் இப்போது நான் எங்களுக்கும் போலீஸாருக்கும் விசாரணை நடந்தது. ஏன் தப்பாக விட்டுறது? மற்ற காயப்பட்டவரை இப்போ கதைச்சு கொண்டு கேட்க அவர் தப்பி ஓடிட்டாரண்டா வைக்க சொல்லியிருக்கு. அங்கே அம்மாவுக்கு பல்லு விழுந்து அந்த கண்ணில் எங்களுக்கு ஆப்ரேஷன் உண்டு. தள்ளிப்படை ஊடாக இப்போ பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டாங்க. அதால் இப்போ அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். அந்த பெரிய அந்த பல்லு விழுந்தால் கேஸ் அதுக்காக வேண்டி பெரிய கேஸ் எழுதியிருக்கணும். மற்றது 3 நாளைக்கு இதுன்றது செய்திருக்கோம். மற்றது திங்கட்கிழமை மற்ற அதிகாரி 2 பேர் வர சொல்லியிருக்கு. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரின் நடவடிக்கைகள் மருத்துவ ஊழியர்களை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளருடைய நடவடிக்கைகள், அவர் அங்கே சேவை குறைபாட்டை ஏற்படுத்தும் விதம், குறிப்பாக பிளாஸ்டிக் விசேட சத்திய சிகிச்சை நிபுணரை வரவிடாமல் தடுக்கின்றமை, அதன் பிற்பாடு அவர் புதிதாக பதவியேற்றதன் பிற்பாடு கொரோனா தொற்றினுடைய முகாமத்துவம் சம்பந்தமாக, அதேபோன்று பல்வேறுபட்ட நிர்வாக பிரச்சனைகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாக நாங்கள் செய்தியாளர் மாநாட்டை நடத்தியிருந்தோம். இன்றைய தினம் நாங்கள் செய்தியாளர் மாநாட்டை நடத்துவது இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய யாழ் போதனா வைத்தியசாலை கிளையிலே அங்கே பணியாற்றுகின்ற கிளை உறுப்பினர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் வகையில் செயற்படுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய யாழ் போதனா வைத்தியசாலை கிளையானது எங்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக அதாவது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய யாழ் போதனா வைத்தியசாலை கிளையிலே உறுப்பினர்களாக இருக்கின்ற அதாவது எங்களுடைய அங்கத்தவர்களுக்கு பாரிய தொல்லை கொடுப்பதாக, அத்தோடு தொல்லை கொடுப்பது மட்டுமன்றி திட்டமிட்ட பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளையும் செய்வதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய கிளைச்சங்கம் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நேற்றைய தினம் கூடிய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு
தீர்மானத்திற்கும் விடயம் என்னவெனில், அதாவது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய யாழ் போதனா வைத்தியசாலை கிளை உறுப்பினர்களுடன் தகுந்த ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சீரான உறவை பேணும்படி நாங்கள் கடிதம் மூலம் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளருக்கு அறிவித்திருக்கின்றோம். புதிய கனிய எண்ணெய் வள அபிவிருத்தி சட்டமூலத்தில் சபாநாயகர் கையெழுத்திட்டுள்ளார். புதிய கனிய எண்ணெய் வள அபிவிருத்தி சட்டமூலத்தில் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன கையெழுத்திட்டுள்ளார். இந்த சட்டமூலம் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. நாட்டில் கனிய எண்ணெய் வள ஆய்வு நடவடிக்கை ஒழுங்குபடுத்தல் மற்றும் முகாமைத்துதல் என்பவற்றை இலக்காக கொண்டு எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பிளவினால் இந்த சட்டமூலம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதிய கனிய எண்ணெய் வள அபிவிருத்தி சட்டமூலத்தில் சபாநாயகர் கையெழுத்திட்டுள்ளார். சம்பள பிரச்சினை தீராவிட்டால் பாடசாலைகளை ஆரம்பிக்கும் செயற்பாட்டிலிருந்து விலக உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கப்பெறாவிட்டால் 21ஆம் தேதிக்கு முன்னராக பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னெடுக்கப்படும் சகல நடவடிக்கைகளிலிருந்து விலக உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අපේ ගුරු විදුහල්පති වෘත්තිය අරගලයට අදට දින 89යි. அதிபராசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கான தீர்வை கோரி முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 89 நாட்கள் ஆகியுள்ளது. குறித்த 89 நாட்களுக்குள்ளும் இயன்ற அளவு அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்துள்ளோம். இருப்பினும் இதுவரையில் எமக்கு எந்தவித தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை. மாறாக 200 மாணவர்கள் கொண்ட பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்காக அதிபர்களுடனான கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 21ஆம் திகதி பாடசாலைகளை ஆரம்பிக்கவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிபர் ஆசிரியர்களை பாடசாலைக்கு அழைக்க வேண்டிய தேவை ஏற்படும். எமது பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுத்தரவில்லையாயின் அந்த நடவடிக்கைகளில் இருந்து விலகுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். விவசாயிகள் தங்களின் தொழில்துறை தொடர்பாக முறையான தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாமல் இரட்டை மனநிலையில் உள்ளனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன் பண்டார தெரிவித்துள்ளார். பெரும்போக பயிற்சிகையை மேற்கொள்வதற்காக பருவகாலம் வந்துள்ள போதும் விவசாயிகள் தங்களின் பயிற்சிகையை மேற்கொள்வதா இல்லையா என்ற தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாமல் உள்ளனர். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அனைத்து நெருக்கடிகளையும் தோற்றுவித்தவர்கள் இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள்தான் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ගොවි පරපුරටම අද මේ රටේ ලොකු අර්බුදයකට මුහුණ දෙන්න වෙලා. ගොවි තැන ගොඩනගන්න මේ රටේ පුරංකුබුරු අස්සද්දන්න පොහොර ටික නිකන් දීලා இலங்கை விவசாயிகள் தங்களின் தொழில்துறை தொடர்பாக முறையான தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாமல் இரட்டை மனநிலையில் உள்ளார்கள். அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானங்களில் உள்ள தவறுகள் மற்றும் குறைபாடுகள் காரணமாகவும் தேர்தல் வெற்றிக்காக வழங்கிய பொய்யான வாக்குறுதிகள் காரணமாகவும் இலங்கை மக்கள் தமது நாளைய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வது பற்றி சந்தேகத்தோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். விவசாய துறையில் ஈடுபட்ட யாரும் உரத்தை இலவசமாக கோரவில்லை. இருந்தபோதும் தனது தேர்தல் வாக்குறுதியாக அனுராதபுரம் மேடையில் வைத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உரத்தை இலவசமாக வழங்குவதாக கூறியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் அதனை வழங்க வேண்டும் என்று கூறியிருந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இவ்வாறான பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி விவசாயிகளின் வாக்குகளை கொள்ளையிட்டு தாம் ஆட்சிக்கு வந்து முதல் போகத்திலேயே தமது திறமையற்ற தன்மையை காண்பித்து விட்டார்கள். இதன் காரணமாக பாதிக்கப்பட்டது விவசாயிகள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் நாளைய உணவு இருப்பு தொடர்பாக சந்தேகத்திலேயே உள்ளார்கள். මහකන්න ආරම්භ කරන්න මේ වෙනකොට දිනවකවානු සූදානම් වෙලා තියෙනවා. நீர் வேளாண்மை பயனாளர்கள் நீடித்த பொருளாதார நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் தொடர்ச்சியாக வழிப்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் நீர் வேளாண்மை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பெருந்தொகை நிதியை சரியான முறையில் பயன்படுத்தி பயனாளர்கள் தங்களுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்வதுடன் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பங்களிப்பு செய்ய முடியும் என
கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் கடல் அட்டை வளர்ப்பு, கடல் பாசி செய்கை மற்றும் கொடுவா மீன் வளர்ப்பில் ஈடுபட விரும்புகின்ற தொழில் முயற்சியாளர்களை தெரிவு செய்து பயனாளர்களுக்கு ஆரம்ப முதலீடுகளை வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பாக இவ்வாறு குறிப்பிட்டார். கடற்றொழில் அமைச்சின் தேசிய நீர்வள அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டங்களிற்காக கலப்பு பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி பிரிவினால் சுமார் 11,65,00,000 ரூபாவும், சமுத்தி திட்டத்தின் ஊடாக சுமார் 2,90,00,000 ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் கலப்பு பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி பிரிவினால் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து வடக்கு மாகாணத்தில் கடல் பாசி செய்கை மேற்கொள்வதற்காக 100 பயனாளர்களும், கடல் அட்டை வளர்ப்புக்காக 100 பயனாளர்களும், கொடுவா மீன் வளர்ப்புக்காக 50 பயனாளர்களும் தெரிவு செய்யப்பட உள்ளனர். அதனை விட தெரிவு செய்யப்பட்ட நன்னீர் நிலைகளில் இறால் மற்றும் மீன் குஞ்சுகளை விடுவதன் மூலம் அந்த பிரதேச மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தல் போன்ற சுமார் 7 வேலை திட்டங்கள் திட்டமிடப்பட்டு அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் சமுத்தி திட்டத்தினூடாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்தி கடல் பாசி செய்வதற்கு 115 பயனாளர்களும், கொடுவா மீன் வளர்ப்புக்கு 60 பயனாளர்களும் தெரிவு செய்யப்பட உள்ளனர். குறித்த 2 திட்டங்களுக்காகவும் தெரிவு செய்யப்படுகின்ற பயனாளர்களுக்கு கடல் பாசி வளர்ப்புக்கு தலா 1,00,000 ரூபாவும், கொடுவா மீன் வளர்ப்புக்காக தலா 2,50,000 ரூபாவும், கடல் அட்டை வளர்ப்புக்காக தலா 5,00,000 ரூபாவும் வழங்கப்பட உள்ளன. குறித்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான பயனாளர்கள் தெரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் திட்டங்கள் தொடர்பாக பயனாளர்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த நிதி உதவியை ஆரம்ப முதலீடுகளாக கொண்டு நீடித்த பொருளாதார நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் பயனாளர்கள் தொடர்ச்சியாக வழிப்படுத்தப்பட வேண்டும் என கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அமன் களப்பு பகுதியில் நெக்டா நிறுவனத்தினால் 75,000 மீன் குஞ்சுகள் விடப்பட்டுள்ளன. நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாணம் வடமராட்சி அம்மன் களப்பு பகுதியில் நெக்டா நிறுவனத்தினால் 75,000 மீன் குஞ்சுகள் விடப்பட்டுள்ளன. கடற்றொழில் அமைச்சின் 15 லட்சம் மீன் குஞ்சுகள் விடும் வேலை திட்டத்தில் இன்று நண்பகல் அம்மன் களப்பு பகுதியில் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தாவின் பிரதிநிதியாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொறுப்பாளர் ஐயாத்துரை ஸ்ரீரங்கேஸ்வரன் மீன் குஞ்சுகளை களப்பு பகுதியில் விடுவித்தார். இந்த நிகழ்வில் அம்மன் கிராம மீன்பிடி அமைப்பினர் மற்றும் கிளிநொச்சி யாழ் மாவட்ட நீர்வள விரிவாக்கல் உத்தியோகஸ்தர் கூனா சங்கீதன் மற்றும் ஆனா முத்தழகன் ஆகியோர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்தில் இன்று மீனவர்களால் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்திய இழுவை படகுகளின் எல்லை தாண்டிய வருகை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் இன்று கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்திய இழுவை படகு எல்லை தாண்டி வருவதை தடுக்க கோரி யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் சங்கங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண நீரியல்வள திணைக்களத்துக்கு முன்னால் இக்கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்திய இழுவை படகுகள் இலங்கை எல்லைக்குள் எல்லை தாண்டி வந்து வடக்கு மீனவர்களின் விலைகளை அறுத்து எறிவதோடு படகுகள் சேதமாக்கி உயிர் அச்சுறுத்தல் விடுவதை தடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் கேட்டுக்கொண்டனர். கடந்த திங்கட்கிழமை இலங்கை கடல் பரப்புக்குள் அத்துமீறி சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட இந்திய இழுவைப்படகு யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் படகினை தாக்கி மோதி மீனவர்களை அச்சுறுத்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள் நடுக்கடலில் தத்தளிக்க. இதுபோன்று பல சம்பவங்கள் அண்மை நாட்களாக பருத்தித்துறை பிரதேசத்திலும் நடைபெற்றிருக்கின்றது. இன்னும் சில சம்பவங்கள் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படாமல் மீனவர்கள் அழிவுகளையும் துன்பங்களையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அழிவுகளும் துன்பங்களும் தொடர்ந்து நடைபெற்றிருப்பதை மீனவ சமூகமாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு தீர்வு வரும் வரை எங்களுடைய கொரோனா நடைமுறையை தாண்டி எதிர்காலத்தில் நாங்கள் போராட்டத்தினை மேற்கொள்ள எத்தனித்திருக்கின்றோம். அதே போன்று இலங்கையின் அதி உயர் சபையான பாராளுமன்றத்திலே 2018ஆம் ஆண்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட வெளிநாட்டு மீனவர் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தை இலங்கை அரசு முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்தும் போது நாங்கள் இந்த மீனவர் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய கடல் வளத்தையும் பல கோடி ரூபாய் அளிக்கப்பட்ட எங்களுடைய சொத்துக்களையும் காப்பாற்ற முடியும். இந்த வடபகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் இந்திய இழுவைப்படகின் தாக்கத்தை அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அவர்களுடன் பல்வேறுபட்ட தமிழ் கட்சியின் தலைவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் மீனவர் பிரச்சினை தொடர்பாக எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் பேசவில்லை. அது எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. இந்த வெளிநாட்டு மீனவர் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தை முற்றுமுழுதாக இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். 3 வருடம் கடந்தும் இதன் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை.
எங்களுடைய வயிற்று பிழைப்புக்காகத்தான் நாங்கள் இன்று போராட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு இலங்கை அரசாங்கம் விட்டு சென்றிருக்கின்றது. நாங்கள் கடந்த மாதம் பல சந்தர்ப்பத்தில் கூறியிருந்தோம், 2 நாட்டு மீனவர்களும் கடலில் வன்முறையை பிரயோகிக்க எத்தனிக்கின்றார்கள். நாங்கள் வன்முறை ஒரு தீர்வாக நாங்கள் ஏற்கவில்லை, வன்முறையை விரும்பவில்லை, உயிர் பலி கொடுக்கவும் நாங்கள் தயாராகவில்லை. ஆனால் நாங்கள் இழந்தது பல கோடி ரூபாய் இழப்பு பெற்றுத் தருவதாக கூறுகின்றார்கள், பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்போம் என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் தீர்ந்து வரும்போது மீனவ சமூகம் நாங்கள் மீனவர்களாக இருப்போமா என்ற ஐயப்பாடு எங்களுக்கு எழுந்திருக்கின்றது. எனவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு அதிமேதக கௌரவ கடற்றொழில் அமைச்சர் அவர்களே, நீங்கள் தமிழ் தெரிஞ்ச ஒரு கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்றபடியினால் வழக்கினை ஆட்டி படைத்திருக்கும் இந்திய இழுவை படகுகளின் சட்டத்தை நீங்கள் முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்திய இழுவை படகுகளின் சட்டம் நீங்கள் நடைமுறைப்படுத்தி எங்கள் கோரிக்கையை நீங்கள் செவிசாய்த்து அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தயவாக கூறிக்கொள்கின்றேன். குறித்த போராட்டத்துக்கு பின்னர் கடற்றொழில் நீர்வளத்துறை திணைக்களத்தின் யாழ் மாவட்ட பணிப்பாளரிடம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களினால் குறித்த விடயம் தொடர்பாக மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இந்திய இழுவை படகுகளால் எங்களுடைய கடற்றொழிலாளர்களுடைய வலைகள் படகுகள் தொடர்ச்சியாக சேதமடைவதாக எங்களுக்கு தொடர்ச்சியாக அறிவித்த வண்ணம் உள்ளார்கள். ஆகவே அவர்கள் இன்று மகாஜர் மூலம் அதை வெளிப்படுத்தியுள்ளார்கள். நாங்கள் உரிய இடங்களுக்கு அறிவித்து இதற்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு கடுமையாக முயற்சிப்போம் என்று கூறுகிறேன். இதேவேளை கடற்றொழில் அமைச்சருக்கும் யாழ் மாவட்ட செயலகத்துக்கும் யாழில் உள்ள இந்திய துணை தூதரத்துக்கும் மனு கையளிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.